மாடலிங் கரியர்ல கிட்டத்தட்ட 10 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு கட்டத்துல அவங்களோட கெரியர் கொலாப்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த டைம்ல அவங்க கடந்து வந்த பாதையை யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி நாம டிராவல் பண்ணிருக்கிற லைஃப் பாத் ஒரு கரெக்டான பாத் தானா, நமக்கு பிடிச்சமான விஷயம் தான் செஞ்சிருக்குமா, இல்லைன்னா போதுமான சம்பாத்தியம் வர்றதுனால அதையே தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக இதையே கண்டினியூ பண்ணிருக்கோமா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் அவங்களோட மனதுல எழ ஆரம்பிக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு விடை கிடைச்சதா, திரும்பவும் மாடலிங் கரியர்ல சக்சஸ் ஆனாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்ன ஒரு கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு ஃபுல் ஸ்டோரி, ஐ வெல்கம் யூ டு அவர் சேனல். நான் உங்கள் அமான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. கதைகள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல நம்மளோட ஹீரோயின் ஒரு அவுட்டோர் போட்டோ ஷூட்ல இருக்காங்க. அவங்க என்னதான் பிரபலமானவங்களா இருந்தாலுமே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். சில பேர்லாம் நம்ம அழகா இருக்கும், நம்ம போட்டோ தான் எல்லா மேகசின்லயும் வருது, நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாரு இருக்கா அப்படின்ட்டுலாம் நினைச்சு கொஞ்சம் கருவத்துல இருப்பாங்க சில பேர். ஆனா இவங்க அப்படிலாம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பொண்ணா தான் இருக்காங்க. மாடலிங் கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க கூட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறது இவர் தான். ஒரு நாள் அவங்களோட ஸ்டுடியோக்கு ஒரு புது எடிட்டர் வராரு. ஏன்னா அந்த ஸ்டுடியோல இருக்கிற மேகசின்ஸோட சேல்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிட்ட இருக்கிற மாடல்ஸ் தான். வயசான மாடல்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு யங் மாடல்ஸை கூப்பிடுங்கப்பான்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ஹீரோயின் அப்செட் பண்ற மாதிரி பேசிடுறாரு. அதை கேட்டு செம்ம மூட் அவுட் ஆகுற நம்ம ஹீரோயின், என்னடா இவன் ஃபர்ஸ்ட் நாளே நம்மள எல்லாத்தையும் மூட்டை கட்டு போக சொல்றான் அப்படின்ட்டு அவங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு, சரி சில் அவுட் வா நம்ம இந்த போட்டோ ஷூட்டை முடிச்சிடலாம் சொல்லிட்டு செஷனை முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க மேனேஜரோட பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மேனேஜரே, 50 வயசு 60 வயசு ஆனவங்களாம் இன்னும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கான், எனக்கு இப்பதான் 28 வயசு ஆகுது, முத நாளே என்னோட மூட அப்செட் பண்ணிட்டானேன்ட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு ஒரு சூப்பரான பர்த்டே கேக்கு வீட்டுல ஹேண்ட்மேடா அவங்களே ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான். அக்கா வேலை வேலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர மாட்டேன்றா, இந்த பிறந்த நாளுக்காவது வீட்டுக்கு வருவான்ட்டு அவங்க கேக்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அக்கா இவங்க தங்கச்சியை பத்தின ஞாபகமே இல்லாம அவங்க பர்த்டேவை ஸ்டுடியோல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு பணக்கார பிசினஸ் மேன் வந்து இவங்க கிட்ட ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு, என்னோட பிசினஸ்ல நான் போதுமான அளவு சம்பாதிச்சிட்டேன், அடுத்து யாராவது ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமன்ட்டு இருக்கேன், சோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ் டூ லெட் மீ நோன்ட்டு சொல்றான். அதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே எந்த பதிலும் சொல்லாம பூவை வாங்கிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு இருக்கிறவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஸ்பீடா நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஓடி வந்து, மேடம் நான் உங்களோட பயங்கரமான ஃபேன் தெரியுமா, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் தரீங்களா, எப்படி நீங்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு பாப்புலர் ஆனீங்க, உங்களோட பியூட்டியோட சீக்ரெட் என்ன அப்படி இப்படின்ட்டு செம்ம எக்ஸைட்டடா பேசுறா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த பிசினஸ் மேன் ஹீரோயினுக்கு கொடுத்த ஃபிளவர்ஸ்ல இருந்தே ஒரு பூ எடுத்து இந்த பொண்ணுக்கும் கொடுத்து ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைக்கிறான். இவங்களுக்கா ஒரே கடுப்பு, யாரா இவனுங்க நேத்துல இருந்து புதுசா வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கானுங்க, லைட்டா நான் ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன், செலிப்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களான்ட்டு மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. லைட்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயங்கரமா சாப்பிட்டுருக்காங்க. அரைபோதையில இருக்கிற நம்மளோட ஹீரோயினை அவங்க மேனேஜர் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாரு. அக்கா வந்து நிலைமையில பாக்குற தங்கச்சிக்கு மனசு சரியில்லை. நைட்டு ஃபுல்லா தூக்கத்துல இவங்களுக்கு அந்த பொண்ணோட நினைப்பு தான். அவ்வளவுதான், நம்மளோட பிளேஸ் அவ எடுத்துக்க போறா, நமக்கு வயசாயிடுச்சு, அடுத்த வாரம் நடக்கிற வேர்ல்டு மாடலிங் காம்படிஷன்ல வேற அவ கலந்துக்கிறாளாம் சொல்லிட்டு அதையே நினைச்சிட்டு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேடா இருக்கிற அவங்க அக்காவை பாக்குற தங்கச்சி, என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா தங்கச்சி கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாம அவங்களே பூஸ்ட் அப் பண்ணிக்கிறாங்க. லைக் யாருன்னே தெரியாது ஒரு 3 பேர் வந்து ஒரு நாளை ஸ்பாயில் பண்ணிட்டா அது ஏன் நினைச்சு உட்காந்து இருக்கிறதா, நம்மளால முடியும், முயற்சியை திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும், எங்க நாம போறோம் ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கிளம்புறாங்க. அங்க அவங்க யூஸ்வலா ஒர்க் அவுட் பண்ற டைமை விட எக்ஸ்ட்ரா 4-5 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அந்த ஒர்க் அவுட்னா, நெக்ஸ்ட் வீக் அந்த வேர்ல்டு காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக. ஸோ ஃபுல்லா வீட்லயே இருந்து தங்கச்சி கூட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்னிங் ஃபுல்லா ஜிம்லயே இருக்காங்க. ஒரு நாள் தங்கச்சி, அக்கா நீ என்னமோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுக்கா, யூஸ்வலா பண்ற மாதிரியே பண்ண, எதுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஜிம்ல இருக்கன்ட்டு கேக்குறாங்க. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஜிம்ல அதிக நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க. வயசானாலும் நான் என்னோட பிளேஸை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், போயும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தோக்குறதான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த மாடலிங் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ காம்படிஷன்ல ரேம்ப் வாக் போயிட்டு இருக்க சமயத்துல அன்எக்ஸ்பெக்டடா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு சின்ன வயசுல இவங்களோட தங்கச்சியோட அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ண நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளோட உடலை நாம தான் பாத்துக்கணும், ஒரு காயம் ஏற்பட்டா உன்னோட வலிய எனக்கு பாதி தான்ட்டு அம்மானாலும் என்னால அதை வாங்கிக்க முடியாது, அவங்க ஹெல்த்தை அவங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், முகத்துல எப்பயும் புன்னகை இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்ட்டு அடிக்கடி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படி கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. தங்கச்சி கிட்ட, நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டி, நான் செத்துட்டா உன்னை யாரு பாத்துப்பாங்க, நம்ம அப்பாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா
அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, நான் இல்லைனாலும் நீ தனியா வாழ கத்துக்கணும்ட்டு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி அக்கா கம்னு இருக்கா, அது ஸ்ட்ரெஸ்னாலதான் மயக்கம் போட்டு விழுந்தியா, எதுக்கு இப்ப ஆயா மாதிரி பேசிட்டு இருக்க, இன்னைக்கு ஈவினிங்கே நம்மள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தங்கச்சி நினைப்ப தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ அவங்க தங்கச்சி கிட்ட ஹே நான் பேசாம மாடலிங் விட்டுட்டு அம்மா மாதிரி டெய்லர் ஆகிடலாமான்ட்டு இருக்கேன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்கிற தங்கச்சி பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்க, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு சொல்றியா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுலன்ட்டு, எல்லாம் எனக்காக தான் மட்டும் சொல்லிடாதாக்கா, நான் கோவத்துல உன்னை அடிச்சாலும் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எழுந்து போறாங்க. அடுத்த நாள் நம்மளோட ஹீரோயின் அவங்களோட மேனேஜரை ரொம்ப நாள் கழிச்சு கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயம் பேசணும், மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்ல மீட் பண்ணி அவங்களோட தங்கச்சியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை விட அதிக நேரம் என் தங்கச்சியை நீங்க தான் பாத்துக்கிறீங்க, ஸ்கூல்ல கூட நீங்க தான் அவளை சேர்த்து விட்டீங்க, அவ இவ்வளவு கோவக்காரின்றது எனக்கு தெரியாமலே போச்சு, நேத்து தான் அவளோட கோவத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு நேத்து நடந்த விஷயத்த அவங்களோட மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த மேனேஜர் நல்லவேளை உன் தங்கச்சி உன்னை அடிக்காம போனா, நானா இருந்தா அடிச்சே இருப்பேன்ட்டு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயின் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு என்ன அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், அவளுக்காக தானே நான் சொன்னேன்ட்டு கோவமா கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் உனக்கு மாடலிங் எவ்வளவு பிடிக்கும்ன்றது உன்னை விட எனக்கும் உன்னோட தங்கச்சிக்கும் தான் அதிகமா தெரியும், எவ்வளவு பேர் அவங்களோட பிடிச்ச விஷயத்த பர்சியூ பண்ண முடியாம சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த நிலைமையில நீ ஒரு பிடிச்ச விஷயத்த இவ்வளவு தூரம் பயணிச்சுட்டு இடையில வந்து பாதிலே விட்டு போறேன்னு சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது. இப்போ நான் உன்னோட மேனேஜரா பேசல, உன்னோட நண்பனா பேசுறேன், நீ மாடலிங்க்கு திரும்பி வரணும், அதுதான் உன்னோட தங்கச்சியோட ஆசையும்ட்டு சொல்லி அடுத்த வாரம் நம்ம ஊர்ல ஒரு நேஷனல் காம்படிஷன் நடக்குது, நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு அதுக்கான இன்விடேஷன் அவங்க கையில கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு வீட்டுல வந்து உட்கார நம்மளோட ஹீரோயின் பயங்கரமா என்னென்ன விஷயங்களோ யோசிக்கிறாங்க. நமக்கு வயசாயிடுச்சு, இனிமேலும் நம்மளால மாடலிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா, வேர்ல்டு காம்படிஷன் லைவா நடந்துட்டு இருக்க ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கும், நம்மளால திரும்பி அந்த ஸ்டேஜ்ல நடக்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப நெகட்டிவா என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் நாம திரும்பி மாடலிங் வரணும்ன்றது நம்மளோட தங்கச்சியோட ஆசை, தங்கச்சிக்காக போகலாம்ட்டு அந்த நேஷனல் காம்படிஷன் டே அப்போ அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு அங்க வராங்க. அங்க உள்ள வரும்போது இவங்களோட பழைய ஸ்டுடியோ எடிட்டர்லாம் பார்த்து இவளுக்கு என்ன இங்க வேலை, இங்க ஏன் வந்திருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட தங்கச்சி இவங்களை பிடிச்சி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள கூப்பிட்டு வந்து கண்டிப்பா நீ வருவன்ட்டு எனக்கு தெரியும் அக்கா, உனக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கையில கொடுத்து, இப்போ நான் உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண போறது இல்லக்கா, ஆனா நம்ம அம்மா அடிக்கடி சொல்றதை மட்டும் நான் உனக்கு திரும்பி ஞாபகப்படுத்துறேன், நம்மளோட புன்னகையால நாம ஆரோக்கியமா இருக்கலாம், வயது ஒரு தடையே கிடையாது, புன்னகையால நாம ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட பொன் சிரிப்பை பார்த்து மத்தவங்களும் புத்துணர்ச்சியா உணருவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றத சொல்லி ஸ்டேஜுக்கு தள்ளி விடுறாங்க. கற்பனா அடுத்த சீன்ல நம்மளோட ஹீரோயின் போட்டோவும் அண்ட் அவங்களுக்கு காம்படிட்டிவா இருந்த அந்த யங் மாடலோட போட்டோவும் ஈக்குவலா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ல இருக்கு. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க, வயதுன்றது ஒரு தடை கிடையாது, புன்னகையோடு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தா நம்ம நினைச்ச விஷயத்துல கண்டிப்பா சாதிக்கலாம். அவங்க அம்மா அடிக்கடி சொல்ற இந்த விஷயத்த தங்கச்சி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தியதால அவங்களுக்கு திரும்பவும் மாடலிங் கரியரோட அவங்க அம்மாவும் இவங்களோட தங்கச்சியோட உருவத்துல கிடைச்சிட்டதா ஃபீல் பண்றாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. சோ கைஸ், இந்த கதையோட நாயகி முயற்சி செய்ததால ஜெயிச்சாங்க, தோத்தே போயிருந்தா கூட முயற்சி செய்தோம்ன்ற ஒரு திருப்தி இருக்கும். ஆனா நம்மள சிலர் முயற்சியே செய்யாம இருக்கிறோம். சோ நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த புன்னகையோட முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஓகே கைஸ், we'll meet in the next story. Until then, take care. நான் உங்கள் அமான்.